ஹலோ, ஐ எம் முத்துராமன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ரஜினி சார் நடிப்பில் சிவாஜி படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாவரி ஹிட்லாம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் தாங்க ரஜினி சார் ஒரு கருத்தான ஒரு டைலாக்லாம் சொல்லியிருப்பாப்புல. என்னென்னா, பணக்காரன் வந்து மேலும் வந்து பணக்காரன் வந்து ஆகிட்டு போயிருப்பான், ஆனால் இங்கே ஏழைகள் வந்து இன்னும் கம்மியாகும்னு சொல்லிட்டு அந்த டைலாக்குங்க ஒரு வேறு லெவலும் சரி ஒரிஜினல் டைலாக் சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி தாங்க செலவிட பணம் இல்லாமல் திணறும் நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து 100 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க போல் ஆய்வில் வந்து கூறு வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து செலவழிக்க கூட பணம் கூட இல்லாமல் பணக்காரன் தாங்க மேலும் வந்து பணக்காரன் வந்து ஆகிட்டு போகிறாங்க போல். ஏழைகள் ஃபுல்லாக வந்து ஏழைகள் வந்து ஆகிறான்னு சொல்லிட்டு சுமார் 100 கோடி இந்தியர்கள் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் ஏறிட்டு ஆய்வுகள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஏழையா ரிச்சாலா இல்லை மிடில் கிளாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. $140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சுமார் 100 கோடி மக்கள் வந்து விரும்புவதற்காக செலவிடும் அளவிற்கு பணம் வந்து இல்லாதவராக இருக்கிறார் என அறிக்கை ஒன்று எப்படின்னா கூறுகிறது. சுமாருங்க 140 கோடி சரிங்களா மக்கள் தொகை நம்ம நாட்டில். அதில் தாங்க 100 கோடி பேர் வந்து பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல். நாட்டின் நுகர்வோர் பிரிவினர்கள் மற்றும் ஸ்டார் ஆப்புகள் மற்றும் வணிக நிறுவன உரிமையாளரும் சரி மதிப்புமிக்க சந்தைக்காக வந்து பார்க்க வந்து படிக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே வந்து எடுத்துக்கிட்டா மெக்சிகோவுக்கு இணையாக அதாவது 13 முதல் 14 கோடி மக்கள் மட்டுமே சந்தையில் வந்து பங்களிக்கிறார் என ப்ளூ வேர்ஸ்ட் எனும் முதலீட்டு நிறுவனம் வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து கூறுகிறது. இதை தவிர தாங்க மேலும் 30 கோடி பேர் வளர்ந்து வரும் அல்லது விருப்பமுடைய அது இங்கிலீஷில் வந்து அஸ்பெனஸ்ட் என்று நுகர்வோர் வந்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தயக்கத்துடன் வந்து செலவுகளை வந்து செய்கின்றார்கள். பட்டனை வந்து தயக்கத்தின் சரி நடக்கும் வகையில் செலவிடுதலை வந்து டிஜிட்டல் பரித்துணை ஏன்னாங்க இந்த பேடிஎம் சரி ஜிபின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து எளிதாக்கியுள்ள நிலையில் இவர்கள் இப்போது தான் வந்து தங்கள் வந்து செலவிடும் ஒரு செயல்பாட்டை தொடங்கி வந்து உள்ளனர். அதில் தான் டைட்டில் 1 பணக்காரர்கள் மேலும் வந்து பணக்காரர் வந்து ஆகி உள்ளனர். ஆசியாவின் 3வது பெரிய ஒரு பொருளாதார நாடான இந்தியாவில் நுகர்வோர் பிரிவு ஆழமாக சென்றுள்ள அளவுக்கு விரிவடையவில்லை என அந்த அறிக்கை வந்து கூறியுள்ளது. இதன் பொருள் வந்து என்ன என்றால் செலவந்தர்களின் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மாறாக ஏற்கனவே பணக்கார வந்து இருப்பவர்கள் மேலும் வந்து பணம் வந்து படைத்தவர்களாக வந்து மாறியப்பட வருகின்றார்கள். இவை அனைத்துமே நாட்டின் வந்து நுகர்வோர் சந்தையை வந்து தனித்தமான வழிகளில் வடிவமைக்கிறது. பிரீமிய மைசேரின் போக்கு துரிதப்படுத்தப்படுகிறது. இதில் தான் வெகுஜான மக்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு பதிலாக 2 மடங்கு வந்து விலை மதிப்பு கொண்ட பொருட்களை வந்து சந்தைப்படுத்தி வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்த பிராண்டுகளை வந்து முயற்சி உள்ளனர். மிக ஒரு ஆடம்பரான வீடுகள் மற்றும் பிரீமியம் போன்களில் விற்பனை வந்து ஏற்றம் இருக்கும் நிலையில் இதோ வகையில் தான் குறைந்த விலை பொருட்களை வந்து விற்பனைக்காக போராட வேண்டிய நிலை வந்து உள்ளது. எளிதில் வாங்கக்கூடிய குறைந்த விலை வீடுகளின் விற்பனை 5 ஆண்டுகளின் முன்பு மொத்த சந்தையில் வந்து எடுத்துக்கிட்டா 40% இருந்த நிலையில் இதுதான் தற்போது வெறும் 18% குறைந்து உள்ளது. பிராண்டு பொருட்களுக்கு சந்தையில் மிகப்பெரிய பங்கை வந்து கைப்பற்றிய வருகின்றார்கள். இப்போது எடுத்துக்கிட்ட பிராண்டு பொருட்கள்னா உதாரணம் நம்ம ஐஃபோன் சொல்லலாம். ஐஃபோன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னாங்க ஐஃபோன் வந்து ஒரு பிராண்டு சொல்லலாம். அனுபவ பொருளாதாரம் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எம்யூலி என்று சொல்லலாம் எனப்படும் ஒரு அதிக விலையில் டிக்கெட் விற்கப்படும் நிகழ்ச்சிக்கான சந்தைகளின் சரி ஏற்றத்தை சந்தித்த வருகிறது. சர்வதேச கலைஞரான ஏன்னாங்க இந்த வேர்ல்டிலேயே சிங்கர் சொல்கிறேன் கோல்டு பிளே மற்றும் எட் ரீசன் ஆகியோருடன் இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் அதிவேகத்தில் வந்து விற்றி எப்படின்னு தீர்த்து உள்ளது. மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட நிறுவனங்கள் செழிப்படைகின்றது என கூறுகிறாரு இந்த ஆய்வறிக்கையின் ஆசிரியரான ஒருவரான சதிபாய் வந்து என்பவர். ஒரு மக்கள் வந்து திரையிலே மட்டுமே குறிவைப்பவர்கள் அல்லது பிரியம் சரிங்களா நுகர்வுகளுக்கு கவனம் வந்து செலுத்தவர்கள் சந்தையை வந்து இழுக்கின்றனர் என்று சதித்து வந்து கூறியுள்ளனர். பெருந்தொற்றில் ஏன்னாங்க கோவிட் தத்தில் வந்து காலத்துக்கு பிந்தைய மீச்சில் தான் இந்தியாவின் வளர்ச்சி ஆங்கில எழுத்தரான கே வடிவில் இருந்து அதாவது பணக்காரர்கள் வந்து மேலும் வந்து பணக்காரர் வந்து ஆய்வுள்ளனர். ஏழைகள் வாங்கும் ஒரு சக்தியை வந்து இழக்கின்றனர் என்ற கருத்துக்கள் இந்த ஆய்வில் முடிவுகள் வந்து மேலும் எப்படின்னா வலுவூட்டுகிறது. உண்மையிலே இந்த நீண்ட ஒரு கால மாற்றமானது பெருந்தொட்டு காலத்துக்கே முன்பே தொடங்கிவிட்டது. சமமற்ற வளர்ச்சியை இந்தியாவில் தற்போது மேலும் வந்து அதிகரித்து வருகிறது. இது எப்படி என்னும் டாப் 10 இந்தியர்கள் தேசிய வருவாயில் தான் 57.7% பெற்று வருகின்றார்கள். இது கடந்த 1990களில் தான் 34% இருந்து உள்ளது. இந்த கட்டமைப்பின் கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும்
சரிபாதி பேரின் வருவாய் தேசிய ஒரு வருவாயில் தான் 22.2% 15% எப்படின்னா குறைந்து உள்ளது. ஆனால் நுகர்வோர் திறனில் தான் ஏற்பட்டுள்ள சரிவு வாங்கும் திறனில் தான் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் சார்ந்தது அல்ல. மாறாக நிதி சேமிப்பில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சி மற்றும் மக்களிடையே அதிகரித்த ஒரு கடன் சுமை. ஏன்னா இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைய கடன் வாங்காத ஆள் ஒரு 100ல் 10% பேர் எப்படின்னா இருப்பாங்க. அதில் தான் மக்களிடையே அதிகரித்த வரும் கடன் சுமையை இதனை அதிகரிக்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பு தான் பாதுகாப்பற்ற கடன் வழங்கும் செயல்முறைகள் மீது ரிசர்வ் வங்கி கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. வளர்ச்சி வரும் அல்லது விருப்பமுடைய நுகர்வர், அதை இங்கிலீஷில் அஸ்பெக்ட்னு சொல்லலாம், மேற்கொள்ளும் நுகர் செலவினர்கள் இத்தகைய கடன் பெறுவதால் நிகழ்கின்றது. இதனால் வழி அடைப்பது நுகர்வில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறாரு சதித் பாயே. வேளாண் மகசூலில் அடைந்துள்ள ஒரு புதிய சாதனை மற்றும் சமீபத்தில் தான் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ள $12 பில்லியன், அதாவது 1 லட்சம் கோடி வரி சலுகை ஆகிய 2 குறைந்த கால அடிப்படையில் செலவுகளை ஊக்கப்படுத்த உதவப்படக்கூடியதாக உள்ளது. இதுதாங்க அசத்தமான ஒரு நாடகத்தன்மை இருக்காது. ஏனேனும் நுகர்வோர் அடிப்படையில் இயங்கும் தான் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி ஒரு 0.5% அதிகரிக்க பயன்படும் என்கிறாரு சதித் பாயே. ஆனால் நீண்ட கால அடிப்படையிலான சவால்கள் அப்படியே தொடர்கின்றது. மார்ஸ்லைஸ் முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான, அது இங்கிலீஷில் மார்ஸ்லைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் தரவுகளின்படி தான் இந்தியாவின் நுகர்வோர் தேவைக்கான ஒரு பிரதான உந்தி சக்தியாக விளங்கும் நடுத்தர வருடத்தினர்கள் நச்சீரப்பட்டு வருகின்றார்கள். இவர்களின் வருவாய் பெரும்பாலும் மாறுதலில் இருந்து தொடங்கிறது. இந்தியாவில் வரி செலுத்தும், ஏன்னா அங்கே இன்கம் டேக்ஸ், இந்தியாவில் தான் இந்த வரி செலுத்தும் மக்கள் தொகையில் 50% பேரின் வருமானம் கடந்த 10 ஆண்டுகளில் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதுதான் உண்மை. கருதுகோள்களில் பணவீக்கத்தை ஏற்ப சரி செய்யப்படும் போது வருமானம் பாதியாக குறைந்துள்ளதாக கூறுகிறது என்ற கடந்த ஜனவரியில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த நிதி நெருக்கடி தான் நடுத்தர வர்த்தகங்களின்படி தான் சேமிப்பை கல்விபெரிய செய்து உள்ளது. இந்திய குடும்பங்களின் தான் நிகர ஒரு சேமிப்பு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வீழ்ச்சி தாங்க சந்தித்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி பலமுறை சுட்டி காட்டியுள்ளது. இதுதான் நடுத்தர வர்த்தகர்கள் தொடர்புடைய பொருட்கள் மற்றும் சேவைக்கான செலவுகள் மோசமான நிலையில் வரும் ஆண்டுகளில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக காட்டுகிறது எனவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. கிளேக்ரல் மற்றும் செயலக்க வேலைகள் மற்றும் வழக்கமான பணிகளை செயற்கை நுண்ணறிவு எளிதாக்குவதால் நகர்ப்புற வைட்டு காலர் வேலைகள் கிடைப்பது கடினமாக வருகின்றது. உற்பத்தி பிரிவுகளில் தான் பணியாற்ற மாற்றப்படும் கண்காணிப்பாளர் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது எனவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. இதோ கவலை தான் அரசின் சமூகத்தில் பொருளாதார ஆய்வறிக்கை சுட்டி காட்டுகிறது. இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் விளைவாக தொழிலாளர்கள் இடம்பெயர்வது இந்தியா போன்ற சேவை சார்ந்த பொருளாதாரத்துக்கு கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் கணிசமான பங்கு பணியாளர்களும் சரி குறைந்த அளவு திறன் கூட்டமைப்பு பட்ட அணியில் இருக்கும்போது தான் பாதிப்பு சரி ஆளக்கூடிய துறையாக உள்ளது. இந்தியாவும் நுகர் அடிப்படையிலான பொருளாதாரம் சரி. எனவே நுகர்வோர் ஏற்படக்கூடிய ஒரு சரிவு சொல்லிட்டு போகலாம். இந்த துறையின தான் பணியாளர்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. கணிப்புகளில் கூறப்படும் ஒரு மோசமான சூழல் உண்மையாகும் பட்சத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதையை திசை திருப்பும் ஆற்றலில் இருந்து இது கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் இருந்து இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மறந்துடாமல் இந்த ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.